நடராஜா முதலியார் அவர்கள் இறந்து கிடக்கும்போது அவருடைய சரீரம், அவருடைய மனைவி பத்மா முதலியார் மெட்ராஸில் எங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் பால்ஃபர் ரோட்டில் இந்த பாட்டை பண்ணோம். அதாவது ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாரும். ரெண்டு சின்ன பிள்ளைங்க, அவங்க ரெண்டு சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அரை மணி நேரம் பேசினாங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல். அப்படி அவ்வளவு ஒரு போல்டு லேடியா, அழாமல் இருக்கல்ல. நாங்கள் முந்தின நாள் ராத்திரியே வந்து வீட்டுக்கு போனோம். பெயின் ஸ்கூல் பக்கத்தில், இந்த லைட் ஆடிட்டோரியம் பக்கத்தில் பால்ஃபர் ரோடு, அங்கே தான் இருந்தாங்க. ஏன்னா காலேஜ் எங்களுக்கு பக்கம், HBI ஒரு ஃபர்லாங் தூரம் தான். அதன் பிறகு ஐ திங்க் பிஷப் மாணிக்க ஹால் தான் அடுத்த நாள் பாடி வச்சுருந்தாங்க, அதுக்கும் நான் போயிருந்தேன். பேசினாங்க. அப்போ அந்த பாடல்கள்லாம் ஒரு CD வந்துச்சு. அதில் நெருக்கி ஏவும் நேசம் வலியது தேவா, இஷ்டமில்லா இடத்துக்கு என்னை அழைத்து செல்லுதே, பாவத்தை வெறுக்க சோதனை சகிக்க எனக்கொரு வரம் வேண்டும் தேவா. பாவத்தை வெறுக்க சோதனை சகிக்க எனக்கொரு வரம் வேண்டும் தேவா. அப்படிப்பா. அதில் நெருக்கி ஏவும் நேசம் வலியது தேவா, இஷ்டமில்லா இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுதேன்னு வரும் 3வது லைன். அதில் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன், நான் திருப்பி தர மறுபடியும் கேட்க மாட்டேன். என் ஈசாக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு, ஈசாக்க தருவியா? எது உனக்கு சந்தோஷம், எது உனக்கு பெஸ்ட், எது உனக்கு டாப், அதை தருவியான்னு கேட்குறாரு ஆண்டவர். நீ உண்மையான ஃப்ரெண்டுன்னா, நான் தான் உனக்கு உண்மையான ஃப்ரெண்டுன்னா, நான் என்ன கேட்டாலும் நீ செய்வேன்னு சொன்ன உடனே தந்துடுற ஆண்டவர்ன்ட்டாரு. தட் மேட் ஏப்ரஹாம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஒரு ஆமீன் கேட்கலாமா? இவ்வளவு டெஸ்ட் இருக்குதுங்க. இதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை. ஸோ எவ்ரி டே, whatever we do, every occasion, every situation is a test for us. அப்போ நம்ம இயேசு போல மாறணும்னா, நாம இயேசு போல மாறணும்னா, நமக்குள்ள நல்ல குணம் வரணும்னா, நல்ல குணம் இல்லாதவங்க தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க என்ற ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறேன். ஒரு அல்ல சொல்லாமா? என்ன பாஸ்டர், உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பரிசுத்தவான்களாக இருப்பாங்கன்னா, எல்லாமே பரிசுத்தவானா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே. எல்லாம் நம்மக்கிட்ட அன்பு காட்டுற ஆளாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அன்புங்கிறோம், அவன் நமக்கு வம்புன்னு வரான். நம்மக்கிட்ட நம்ம அன்பாக தான் போய் பார்க்குறோம், அவன் நமக்கு டெய்லி வம்பு பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறோம்? இவனை இந்த இடத்த விட்டு காலி பண்ண ஆண்டவர், தொலைச்சிரும் ஆண்டவர், நமக்கு முடியலப்பா, தாங்கல்லப்பா. அவர் சொல்கிறாரு, அவனை தூக்க மாட்டேன், ஒன்றை தான் சரி பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இந்த பக்கம் சண்டை போடுற ஒரு ஆள் இந்த பக்கம் வைக்கிறாரு, கோபப்படுற ஆள் இந்த பக்கம் வைக்கிறாரு, எனக்கு எரிச்சல் உண்டாக்குற மாதிரி ஆளை பக்கத்து வீட்டில் வைக்கிறாரு. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனை, சொந்த வீட்டு, எல்லாமே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நினைக்கிறோம், என்னடா இது கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நமக்குள்ளே ஏதோ பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நம்மளை தான் சரி பண்ணுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவனை சரி பண்ணணுன்ட்டு, அவனை வச்சு ஒன்றை சரி பண்ணுறேங்கிறார். அப்போ இப்படி நமக்கு எதிராக நமக்கு பிடிக்காத காரியங்களை உள்ள வச்சு தான் நமக்கு பொறுமை இருக்கா? ஆவியின் கனியோ சொல்லுங்க, ரொம்ப சாதுவா பொறுமையா, அப்படியே நீங்க மறுரூபமாயிட்ட மாதிரி பேச்சு கூட வரமாட்டேங்குது. ஆவியின் கனியோ அன்பு, அடுத்தது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9. இது 9 இருந்த ஒருத்தர் யாரு? இயேசுதான். 9 இருந்தவர். அப்போ இந்த 9 நமக்குள்ள இருந்தால் நம்ம தான் இயேசு போல இருப்போம். இதில் எது உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இது இருக்கு, ஓகே. அன்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்லே பாஸா ஃபெயிலா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது? ஆவியின் கனியோ அன்பு. அன்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 வாசித்து காட்டுறேன், இதெல்லாம் இருக்கான்னு கேட்கணும். 1 கொரிந்தியர் 13 என்ன இருக்கு? அன்பு என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செய்யாது. இல்லை, அன்பு என்ன செய்யும்? அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூஞ்ச தூக்கிட்டு போகாதுன்னு அர்த்தம். அன்பு என்ன செய்யாது? அப்படின்னு மூஞ்ச தூக்கிட்டு போகாது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது பாருங்க.
எங்க நம்ம நம்ம விசுவாசிகிட்ட சொல்றேன். அவருக்கு கண்டுக்கா, இவருக்கு பிடிக்கல, இவங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல. ஆவியிலேருந்து கண்ணை மூடினா ஐயோ. அன்னைக்கு ஒரு அம்மா இப்படி ஆடி 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 எல்லாமே கழட்டுன்னு விழுந்துச்சு. தலையில் போட்டு எல்லாம் அடிச்சு கிடிச்சு குழந்தை எல்லாம் விழுந்து. அப்புறம் இது அம்மா பக்கத்தில் ஆளை எடுத்து திரும்ப ஃபிட்டிங்லாம் பண்ணி. ஆவி வந்தால் இதெல்லாம் நடக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேச முடியல. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா தான் ஐயோ இவங்க பக்கத்தில் இருக்கிறோம், சீட்டை மாற்று, வேற இடம் பாரு. என்ன ஆவியோட நம்ம இருப்போம்னு தெரில. குலுங்கிறது தான் ஆவின்னு நினச்சிக்கிறோம். ஏமாற்றிக்காதீங்க. உடம்பை போட்டு குலுக்கி 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 பயங்கரமாக கண்ணை திறந்து பார்த்து ஒரு ஆள்கிட்ட நல்லா பேச தெரியணும். கண்ணை திறந்து பார்த்து நல்ல மனசாட்சி. வெளியே ஒரு மாதிரி ஒரு நடிப்பு சிரிப்போடு போகக்கூடாது. உள்ளத்தில் வச்சுட்டு அப்படி சிரிச்சுட்டு போகக்கூடாது. உங்கள் சிரிப்பே காட்டி கொடுத்துரும் நம்ம வேஷம்ன்ட்டு. கரெக்டா இல்லை? அதானே ஒரு சிரிச்சவன அப்படின்னு என்ன அர்த்தம்? தலையை ஆட்டிக்கிட்டு உள்ள வேற என்ன இருக்குன்னு அர்த்தம். இதுதாங்க நம்மளை சரி பண்ணுறாரு ஆண்டவர். நம்ம எல்லாரையும் சொல்கிறேன். உள்ள ஒன்று வெளியே ஒன்று, மாய்மால காரணேங்கிறார் ஆண்டவர். இதைத்தான் நமக்குள்ள இதான் சரி பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் சொல்கிறேன். இதுதான் அவர் செய்கிற வேலை. வாரந்தோறும் வர்றதும் நம்மளை குலுக்கிறதும், அப்படியே பாட்டிலுக்கு தண்ணியை குலுக்கிறதும், ஹல்லேலூயாங்கிறதும், எழுப்புதல், வல்லமை, ஹல்லேலூயா, ஃபயர், அக்னி, அதே மாதிரி போகிறது. இதே தான் நடக்குது. இந்த பொம்மை குதிரை சொல்கிறேன்ல, குதிரை போகுது போன அப்படி பிள்ளை அங்கே இங்கே ஆடி அது பயங்கரமாக போகிறமா நினச்சிக்கும். அது எவ்வளோ நாள் தான் ஏமாற்ற முடியும்? குதிரை அங்கே தான் இருக்கும். இந்த குதிரை வண்டி அங்கேயே தான் இருக்கும். அது நினச்சிக்கும் குதிரை போகுது. அது ரொம்ப ஆட்டி விட்டு அங்கே தான் ஆடிக்கிட்டு இருக்கு அந்த குதிரை. வாரந்தோறும் பொம்மை குதிரை ஓட்டுற மாதிரி விசுவாசிங்க இருக்கிறோம். கேரக்டரே மாறல. எல்லாருக்கும் மாறணும். உள்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்தரங்க வாழ்க்கை, வசனத்தின்படி வாழ்க்கை கட்டி எழுப்புறதான்னு பாருங்க. நேசிக்க முடியுதா? ஆவியின் கனி 9. அன்பு. அன்புல எல்லாமே இருக்கு. நம்ம பாடுறோம், ஆவியின் கனியோ 9, அதுதான் இயேசு உன்னில் விரும்புவது, கனி தரும் மரமாய் வாழ இயேசு அழைக்கின்றான் பாடுறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். சண்டே ஸ்கூல் பாட்டு எல்லாம் தெரியும். ஆனால் இருக்கா நம்ம கிட்ட? இதை வர வைக்கிறதுக்கு அன்பில்லாத ஆளை நமக்கு பக்கத்தில் வைப்பாருங்கிறேன். ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறேன். நான் பைபிள் அன்னைக்கு 10 அதிகாரம் படித்தேன். மாறிட்டேனா? இல்லையே. இதை நாளைக்கு முடிக்க போகிறோம். மாறிட்டோமா? இல்லையே. சோதனைகள் அனுமதிக்கிறாரு, டெஸ்ட் வைக்கிறார். நம்மளை சுற்றி பிரச்சனை வைக்கிற இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்கள வச்சு தான் நம்மளை சரி பண்ணுறார். இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டார். கைவைத்து ஒரு அல்லையில சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். வாரந்தோறும் வர வச்சு உங்களுக்கு கதையை சொல்லி உங்களை சிரிக்க வச்சு சந்தோஷமாக்கிட்டு ஜாலி, இயேசு உன்னை கைவிட மாட்டார், வாழ வைப்பார், போயிட்டேன்னு சொல்கிறது இல்லைங்க. அப்படின்னா ஒரு ஏமாத்து வேலையாக போயிடும். இதுதான் வாழ்க்கை. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். வாழ்க்கையில் இன்பம்னா அடுத்து துன்பம் இருக்கு, உயர்வுன்னா தாழ்வு இருக்கு, லாபம்னா நஷ்டம் இருக்கு. 2 இருக்கு பாருங்க. 2 இருக்கு. ஆண்டவர் அந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும் சொல்றாரு. ஒரு பக்கம் மட்டும் சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பிராக்டிக்கலா சுவாபத்தை கர்த்தர் நமக்குள்ள. நான் சொல்றேன்ல, ரோமர் 8:29. ரோமர், எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். That is the ultimate purpose of God. தேவனுடைய பிரதான நோக்கம் நம்மை பணக்காரர்கள் ஆக்குவதல்ல, நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்குவது. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஓவர் நைட்ல பரிசுத்தம் வந்துடாது. ஒரே ராத்திரியில ஒரு பழம் பழுத்துறாது. ஆனா பழுக்க வைக்கலாம். மாம்பழத்தை காயா வாங்கி சொல்றாங்கல்ல, இது ஒரிஜினலா பழுத்ததா? என்ன வைக்கிறாங்க? ஏதோ கல்லெல்லாம் வச்சு எடுத்து, கல்லுதான் அப்படி வச்சு பழுக்க வச்சிடுறாங்க. ஆனா அது நம்ம இது கல்லு வச்சு பழுக்க வச்சதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாங்குவோமா? நீ எதை வச்சு பழுக்க வச்சா நான் கொடுப்பான்னு கேட்பேன். நல்ல உண்மையா நேச்சுரலா பழுத்தது இருக்கா? அப்போ ஒரே நாள்ல ஒரு பழத்தை பழுக்க வைக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். வளர்ச்சி, முதிர்ச்சி ஒரே நாள்ல வராது. ஒரு ராத்திரியில் ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் உண்டாக்குனாரு.
ஒரே ராத்திரியில் காளான உருவாக்க முடியும். ஆனால் உங்களை என்னையும் ஒரே ராத்திரியில் ஒரு பெஸ்ட் விசுவாசியா கர்த்தர் மாற்ற முடிஞ்சாலும் அப்படி செய்ய மாட்டாரு. ஒரே ராத்திரியில் நடக்காது. ஸ்டெப் பைஸ், கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாளில். இன்னைக்கு 1 வயசு பிள்ளை நாளைக்கு 28 வயசு ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லை? இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு 1 வயசு ஹாப்பி பர்த்டேன்னு பாடின உடனே விடிஞ்சு பார்த்தா மீசகசெல்லாம் வந்து 28 வயசுல தானே பூதம்னு நினைக்க மாட்டோம். அடுத்த நாள் அப்படி ஆகுமா? ஆகாது. அதுக்கு 28 வருஷம் ஆகும் வளர்றதுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஓவர் நைட்டில் டசன்ட் ஹேப்பன். வளர்ச்சி என்பது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி என்னங்க? வளர்ச்சின்னா என்ன? ஒரு 25 வயசுல ஞானசானம் எடுத்தோம், ஒரு 30 வயசுல எடுத்தோம், நான் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறேன் என்ன அர்த்தம்? குணங்கள் மாறுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது சுவாப மாற்றம். ஆமீன் கேட்கலாமா? சுவாப மாற்றம். இது மாறுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சூழ்நிலைகள் அப்போ உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை வச்சிருப்பார், சாதகம் இல்லை. நல்லா கேளுங்க, சாதகமா இருக்காது, பாதகமா தான் இருக்கும். உங்களை கோபப்படுத்துற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவர் தான் செய்கிறார். ஒருத்தர் உன்னை சொல்லி உங்களை கோபப்படுத்துறாங்களா, அப்போ எனக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்கான்னு கர்த்தர் எனக்கு கண்டுபிடிக்க வைக்கிறார். பொய் சொல்ற மாதிரி சூழ்நிலை வருது. ஈஸியா பொய் சொல்லிடுறேன்னா இல்லை அதெல்லாம் உண்மைதாங்க சொல்லுவேன். டக்குன்னு என்ன பொய் சொல்ல வச்சிட முடியுமான்னு ஒரு டெஸ்ட் அனுப்புவார் ஆண்டவர். நான் டக்குன்னு பொய் சொன்னேன்னா ஈஸியாக விழுந்துடுறேன். அப்போ இவ்வளவு ஈஸியாக இருக்கிறேன்னா, இவ்வளவு நான் வந்து ஒரு பலவீனமான விசுவாசியாக இருக்கிறேன்னா என் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லையா? ஆண்டவர் உங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விரைவாக வளர வேண்டும் என்று விரும்பல, பலமா வளர விரும்புகிறார். அது ஒன்னோட முடிச்சார் அந்த ஒரு வார்த்தையோட. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற மாதிரி விரைவா ஃபாஸ்ட்டாக வளரணும். ஆரோன் கோல் துளிர்த்த மாதிரி எல்லாமே ஆண்டவர் செய்வாரா? அன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரே நைட்டில் பூத்தது, காய்த்து, துளிர்த்தது, பூத்தது, காய்த்து பழங்களை தந்தது. எல்லா மரம் அப்படி நடக்குமா? ஆண்டவரே 3 வருடத்தில் காய்க்கும் என்று சொன்னார்கள், வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். பங்கனப்பள்ளி மாமரம். ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தவரே ஒரு அற்புதம் செய்யுமப்பான்னு செஞ்சிருவாரா? அடுத்த நாள் மாம்பழம் தொங்கிட்டு இருக்குமா? இட் டேக்ஸ் டைம். நல்லா புரிஞ்சுங்க, நிதானமாக புரிஞ்சுங்க. வளர்ச்சி வேகமாய் வராது. வேகமாய் வளர பண்ணுவதல்ல ஆண்டுடைய நோக்கம். உங்களை பலமாய் வளர பண்ணும். God wants you to be strong, not fast. இந்த காலம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் இடியாப்பம், எல்லாம் வேகமாக. நமக்கு டைம் இல்லைன்ட்டு போர்டே போட்டிருக்கிறான். இட்லி மாவு வாங்கினால் சாம்பார் ஃப்ரீன்ட்டு ஒரு கடை. இட்லி மாவு வாங்கினா சாம்பார் ஃப்ரீ. சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அது எங்கன்னு கேட்க, அது திருநெல்வேலியில் ஒரு இடத்துல பார்த்தேன். அன்னைக்கு எழுதி போடுங்க விருதில், இன்ஸ்டன்ட் இடியாப்பம். அந்த காலத்தில் இடியாப்பம் செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம் சகோதரிகளுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியாது, அதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்கினோமா, கொதிக்கிற தண்ணியில் போட்டோமா, 4 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் இடியாப்பம். சுடுதண்ணில் போடு, இடியாப்பம் வந்துடும். அப்படி ஆண்டவர்கிட்ட இது வேலைக்கு ஆகாது. சொல்லுங்கள், இது வேலைக்கு ஆகாது. சொல்லுங்கள், என்ன பார்த்து ஏன் சொல்கிறீங்க வேலைக்கு ஆகாதுன்ற? இப்படி பைபிள் ஸ்டடி பண்ணால் வேலைக்கு ஆகாதுங்கிறீங்களா என்கிட்ட? இப்படி என்ன பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு அல்ல சொல்லலாமா? கவனிங்க, ஆண்டவர்கிட்ட இது வேலைக்கு ஆகாது. என்ன வேலைக்கு ஆகாது? டக்குன்னு இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு. என்ன மாதிரி போடுறான் கடையில் 4 தூக்குறான், ஒரு உருட்டு விட்டான் கடை ஃப்ரைட் ரைஸுங்கிறான். உலகத்தில் இதெல்லாம் செய்யலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு கதை ஆண்டோட வேலைக்கு ஆகாது. ஓவர் நைட்டில் நீங்கள் வளர முடியாது. ஒரே ராத்திரி வளர்ச்சி வராது. இட் டேக்ஸ் டைம். 1000 முழம் அளந்து, 1000 முழம் அளந்து, கேளுங்க, 1000 முழம் அளந்து அவர் என்னை நடக்க பண்ணினார். அங்க கணுக்கால் அளவு தான் இருக்கு. 1000 முழம் ஒரு தண்ணியில. அதுக்கு பிறகு நிறுத்தல அவரு, இன்னும் 1000 முழம் அளந்து என்னை நடக்க பண்ணினார், கடக்க பண்ணினார். அங்கே தண்ணி முழங்கால். ஏங்க, நம்ம குளத்துல இப்படி காலை வச்சோம்னா கணுக்கால் வந்துடும். அடுத்த 8 வச்சோம்னா முழங்கால் தண்ணி வந்துடும். இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் இடுப்பளவு தண்ணி வந்துடும். நம்ம ஊர்ல குளத்துல ஒரு ஆத்துல
1000 முழம் அளக்குறாரு. வளர்ச்சி ஒரே நாள்ல வராது. ஆனா மெதுவா வரும், வந்துகிட்டே இருக்கும். வசனம் கேட்டுக்கிட்டே தான் வரும். சத்தியத்தை கேட்க கேட்க நமக்கு ஒரு வளர்ச்சி வந்துகிட்டு தான் இருக்கும். கைத்தட்டி ஒரு அலையில சொல்றீங்களா? சாதாரணமா போற ஒரு நீரோட தண்ணி அப்படியே பாறை மேல பட்டு 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 போகும்போது அந்த ரஃப்பா இருக்கிற பாறை கூட கொஞ்ச நாள்ல பாலிஷ்டா ஒரு கூழாங்கல் போல மாறிடுது. மெதுவா போற தண்ணி கூட, மெதுவா போற தண்ணி கூட அப்படி கல்லெல்லாம் உருட்டி 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 கரடு முரடான கல்லு கூட கூழாங்கல்லாம் மாறிடுது. இந்த தண்ணி மெதுவா போகும்போதே வளர்ச்சி மெதுவா தான் வரும். கர்த்தர் நம்மளை மெதுவா தான் வளர பண்ணுவார். உலகத்தில் ஃபாஸ்டா இன்னைக்கு ராத்திரி இது நாளைக்கு அப்படி வராது. சுவாப மாற்றம் அப்படி வராது. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். ஆனால் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இதைத்தான் நம்ம கவனிக்கிறதே இல்லை. வெளியில நமக்கு இருக்கிற சில அடையாளங்கள், உற்சாகம், உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செய்யறதை தான் பரிசுத்த வாழ்க்கை நினைச்சுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக ஜீரோவா இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக ஜீரோவா இருக்கிறோம். கோபத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. ஒருத்தர் ஒன்று சொன்னா நம்மளால் தாங்க முடியல. சின்ன சின்ன நஷ்டங்களை தாங்க முடியல, உடனே குறை சொல்றோம், முறுமுறுக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் நம்மளை சுத்தி வச்சிருக்கிறார். எதுக்கு? நம்மளை சரி பண்றதுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற களிம்பை நீக்குவதற்கு, நம்மிடம் இருக்கிற அழுக்கை மாற்றுவதற்கு. இதைத்தான் கர்த்தர் செய்துகிட்டே இருக்கிறார் நமக்குள்ள. தேவ அன்பு நம் இதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. எது வரும்போது? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. ஆவியானவர் வரும்போது நமக்கு அந்த கான்செப்டே வேற. ஆவியானவர்னா ஒரே அடிதடி தான். அடிதடினா ஒரே கைத்தட்டலும் குதிப்போம். ஆவி அக்னி அபிஷேகம் அது ஒரு மைனர் விஷயம், தப்பு இல்லை. கைத்தட்டலாம், சந்தோஷமா இருக்கலாம், குதிக்கலாம் ஆவியில். அது இஸ் வெரி வெரி லீஸ்ட். ரொம்ப ஒரு 5%. இது 95% கேரக்டர், குணம், மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம். ஒன்னா நின்னாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க பெண்டிகாஸ்ட். ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒன்னா நிற்கிறாங்க பாருங்க பெந்தேகோஸ்துல. அதான் ஆவியானவர் செய்த காரியம். அந்த ஒரு மனம் ஒன்னாயிட்டாங்க. ஒருத்தர் குறையே சொல்லல. ஒருத்தர் குறையே சொல்லல. நல்லா கவனிங்க. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? சோதனைகளை நமக்கு அனுமதித்து நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகளை வர வச்சு தான் நம்மளை உருவாக்குறாரு. சோதனைகள், அதனால தான் பைபிள்ல போட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கணும்னா சோதனை வேணும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில், சொல்லி முடிக்க பார்க்கலாம், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்காக.